பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர், அரசியல் விமர்சகர் திருமிகு மஞ்சளா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். நயன்தாரா அவர்களுடைய திருமண வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகுது. அதுக்காக 400 கோடி தான் படத்துக்கு என்ஓசி வாங்குறதுக்காக தனுஷிட்ட முறையிட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணி நாங்கள் கடந்துட்டோம். ஆனால் அவர் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ஓசி கொடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பக்க அறிக்கை நயன்தாரா வெளியிட்டிருக்காங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. இந்த படத்தோட வெற்றியை உங்களை உளவியல் ரீதியாக பாதிப்படைய செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ப்ரெட்ரை மேடையில் பேசக்கூடிய நீங்கள் அதை வாழ்க்கையில் ஒரு வாட்டியாசம் கடைப்பிடிக்க பாருங்கன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. லாஸ்ட்டாக அவர் பயன்படுத்தக்கூடிய ஓம் நமசிவாய் உட்பட அது எல்லாமே பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்குதா சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த கல்யாணத்துலேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமாக நம்ம ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக, அதுவும் இன்றைக்கெல்லாம் செல்ஃபி கல்ச்சர். நம்ம ஒரு நண்பர்கள் கல்யாணத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அவங்க பாட்டுக்கு ஒரு கேமரா எல்லாமே வச்சுருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே எடுப்பாங்க. அதை தாண்டி நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அவங்களோட மணமக்களோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடுறது, ட்விட்டரில் போடுறது, இந்த மாதிரி போட்டு நான் இந்த மாதிரி போயிட்டேன், இங்கே இப்படி இருந்தது அப்படி இருந்தது ஒரு அலப்பறைகள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த கல்யாணத்தில் இடம் இருந்ததான்னு கேட்டால் இல்லை. வந்தவங்க யாருமே மொபைல் ஃபோன் வச்சுக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங். இப்போ நம்ம எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டை ஒரு ஷூட்டிங் மாதிரி பாவிச்சோமோ அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்காக தான் அது முழுக்க முழுக்க நடந்தது. எனக்கெல்லாம் என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொன்னால், நமக்கும் தான் கல்யாணம் நடந்தது, நம்ம கல்யாணத்தில் அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சாதாரணமாக எனக்கே தோணுச்சுன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அதை மற்றவங்க அப்படின்னு சொன்னால் குறைச்சி எடை போடலை, ஒரு ரீல்ஸ் போடுறவங்க இல்லை சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போது ஒரு கல்யாணத்தை இந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டத்தை செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு என்ன புரியும் அப்படின்னா, நம்ம கூட இப்படி தான் நடத்தணும் போல இருக்குது. நம்ம சுயமரியாதை திருமணத்துக்கு வாங்க, சாதி மறுப்புக்கு வாங்க, கல்யாணம் அப்படின்ற பேரில் வாழ்நாள் சேமிப்பை கரைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட திருமணங்கள் நடக்கும் பொழுது இதை பார்க்கக்கூடிய சாமானிய ஒரு இளைய சமுதாயத்துக்கு என்ன தோணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள அந்த கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஆமாம். இப்போ பாருங்கள், சமீபத்தில் யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் பண்ண செயல்பாடுகளை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் குழந்தையினுடைய கரு ஆணா பெண்ணா நான் இங்கே பார்க்கலங்க, இந்தியாவில் தான் அது சட்டப்படி குற்றம், நான் வெளிநாட்டில் இருந்து பார்த்துட்டு சொன்னேன், அதனால் அது எப்படிங்க குற்றமாகும், இந்த மாதிரி. அடுத்தது இந்த சீமந்த நிகழ்ச்சி, அடுத்தது குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்பில் இவர் வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்போது இளைய சமுதாயத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கூட செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் வனவிலங்கு இருக்கக்கூடிய ஒரு ஜூ மாதிரியான அருங்காட்சியகத்தில், அப்புறம் ட்ரெயின் போகக்கூடிய ஒரு இடத்துல செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் படம் எடுக்கிறேன்னு படமாறவங்க தான் நிறைய பேரை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லை, அவங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஒரு கல்யாணத்தை கொண்டாடத்தமாக மாற்ற விரும்புகிறாங்க, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நெட்ஃப்ளிக்ஸோட அட்டாச் ஆகி ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அப்போது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு நீங்கள் இதுக்குன்னு ஒரு இயக்குநர்கள் எல்லாம் நியமித்து அந்த கல்யாண நிகழ்வை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க வியாபாரம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே எங்கே நீங்கள் ஆஸ்பீஷியஸ் அப்படின்றோம் இல்லையா, ஆத்மார்த்தமான அப்படின்றத நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும்? அப்போது நீங்கள் ஒரு வியாபாரத்துக்காக இந்த காட்சிகளை எல்லாம் காட்சிப்படுத்திருக்கிறீங்க. இதுக்கு பேர் ஆவணப்படம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, எல்லாமே சரிதான். அப்போது அந்த ஆவணப்படத்தை நீங்கள் வெளியிட போகிறீங்க இன்னும் சமீபத்தில். அப்போ வெளியிடும் பொழுது இது உண்மையிலேயே ரசிகர்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. அப்படின்னா வசூல் ரீதியாக இது வசூலை அள்ளி குவிக்குமா குவிக்காதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு சொன்னால் நான் போட்ட பணத்தை விட கூடுதலாக எடுக்கணும், குறைந்தபட்சம் போட்ட பணத்தையாவது நான் எடுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய நான் செலவு பண்ணி எடுத்த அந்த படத்தினுடைய 3 செகண்ட், 1 செகண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை 3 செகண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 செகண்டை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்றனால
அந்த சட்ட அடிப்படையில அவர் வந்து இப்படி கேட்கிறார் இல்ல அப்படின்னா நான் அவங்க புரிஞ்சுக்கிறேன். அறிக்கையில எப்படி சொல்றாங்கன்னா ம். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க ம். அந்த என்ஓசி கிடைக்கல அப்படின்னும் போது இவங்க கிட்ட இருந்த வீடியோ வந்து 3 செகண்ட் பயன்படுத்திருக்காங்க. அதாவது வெளியில இருக்கிற வீடியோ இவங்களா சரி. மொபைலில் ஷூட் பண்ணதாகட்டும் ம். இல்லை வெளியே இருக்கிற வீடியோ நம்ம 3 செகண்ட் தான் பயன்படுத்தியிருக்கோம். அந்த 3 செகண்டுக்கே பொறுத்துக்க முடியாம 10 கோடி ரூபாய் கேட்கறது என்ன நியாயம் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஆமா, இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியா இருக்கு பாருங்க. ம். தனுஷ் அவர்கள் அந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்துக்கு தயாரிப்பாளரா இருந்திருக்காரு. அந்த படத்தின் வழியாகத்தான் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஒரு காதல் மலர்ந்திருக்கு. அந்த படத்துல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலை விக்னேஷ் சிவன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடலின் வழியாக, அந்த கவிதையின் வழியாகத்தான் நயன்தாரா வந்து அவரை பார்த்து உருகி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு. இந்த சூழல்ல ஒரு சின்ன 3 செகண்ட் வீடியோவுக்காக இவர் வந்து இதை கேட்கலாமா நடிகர் தனுஷ் அவர்கள் அப்படின்றது நமக்கே ஒரு நெருடலா இருக்கு இல்லையா? அப்போ அவங்க வந்துட்டு இவர்கிட்ட தனுஷ் அவர்கள் கிட்ட நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அது என்ஓசி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அப்போ அந்த நிறுவனம் தன்னுடைய படம் வந்து வெளியிடும் பொழுது அதில் வந்து எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே யார்கிட்ட இருந்தெல்லாம் அந்த பட காட்சிகளை எடுக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய நியாயமான தொகையை கொடுத்துட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியில் அவங்க பயணப்படுறாங்க. இப்போ இந்த சூழலில் மற்ற படங்கள் நயன்தாரா அவர்கள் நடித்த மற்ற படங்களில் வந்து எந்தெந்த காட்சிகள் எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கு யார் யார் தயாரிப்பாளர்களோ அவங்க கிட்டலாம் என்ஓசின்னு வாங்கி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு தெரியல. அது எல்லாமே நடந்திருக்கு. அதான் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா மற்றவங்க போகும்போது பெருந்தன்மையா என்கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க. ஆனா அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிறது நீங்க எந்த அளவுக்கு வந்து இருக்கிறீங்க அப்படின்றது உங்க நிலைமை வந்து அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்ப தனுஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமானவராக இருக்கிறார். அவர் திரையில மட்டும்தான் வந்து ஹீரோவா இருக்கிறார், திரைக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு வில்லனாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு காட்சியை தான் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு சொல்லுது. ஆனா கொஞ்சம் இன்னும் உள்ளுக்குள்ள இறங்கி பாருங்களேன். இப்போ மற்றவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனா தனுஷ் அவர்கள் இன்னும் கொடுக்கல. அதுக்காக இவங்க எத்தனை நாள் காத்துட்டு இருந்தாங்க? இவங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைங்க கூட பிறந்தாச்சு, ட்வின்ஸு அப்படின்னு எத்தனையோ நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 2 வருஷம் வரைக்கும் இவங்க என்னன்னா என்ஓசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக சொல்லப்படுது. நடிகர் தனுஷ் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்குறேன்னு சொன்னாரா, இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா, இல்லை கொடுக்கறதுக்கு இழுத்து அடிப்பேன்னு சொன்னாரா, இல்லை கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாரா, இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல. கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்றாங்க. இன்னும் அதை பற்றி ஒன்றுமே வரல. நீங்கள் கொடுக்காதனால, இது வரைக்கும் ஒன்றுமே அதை பற்றி சொல்லாதனால நாங்கள் வந்துட்டு வேற மாதிரியாக ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஏன் அவர் கொடுக்காம இருக்கிறாரு அதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? எல்லாரும் வந்து திரைத்துறையில் இருக்கிறாங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும், இத்தனைக்கும் நயன்தாரா அவர்கள் தனுஷ் அவர்களினுடைய கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஜோடியாகவும் நடிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் ஏன் வந்து அவர் கொடுக்காம இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் மக்கள்கிட்டயே விட்டுறேன். அந்த இடத்துல தான் என் மீது இருக்கிற வெறுப்பு தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாரா. அதாவது அந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற படம் வந்து அதிகமான ஒரு பிரபலத்தையும் நல்ல ஒரு பேரையும் புகழையும் கொடுத்ததாகவும், அதை வந்து தாங்கிக்க முடியாமல் பொறாமை பிடித்த நிலையில் வந்து தனுஷ் அவர்கள் நடந்து கொள்வதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் நானும் ரவுடி தான் அப்படின்ற படம் அந்த அளவுக்கு வசூலை குவிச்சுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவர்கள் எந்த பட்ஜெட்டை போட்டாங்களோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ரப்போஸ்டு பட்ஜெட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதுக்கும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்த பட்ஜெட்டும் ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் இருந்தது அப்படின்றது அன்னைக்கே வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த இடத்துல தான் அப்போது விக்னேஷ் சிவன் அவர்கள் கொடுத்தது தப்பாக கொடுத்துட்டாரா, அல்லது எடுத்தது வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்தாரா, இப்படின்னு பல்வேறு கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது. திரைத்துறை இல்லாத எனக்கு வந்துட்டு அதில் வந்து பதில் சொல்ல முடியல. அப்போ இந்த சூழலில் இந்த பட்ஜெட்டின் காரணமாக நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் நடிகை நயன்தாரா அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கலாம். நான் அதை உண்மையாக உறுதியாக என்னால் சொல்ல முடியல. ஒருவேளை ஏற்பட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதனால்தான் இவர் வந்து அந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தினுடைய காட்சிகளை வந்து எடுத்துக்கொள்வதற்காக என்ஓசி கூட கொடுக்காம அப்படியே மௌனம் காத்துட்டு இருந்தாரா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து இன்னும் யாருமே எதுவுமே வந்து சொல்லலை. இப்போ இந்த சூழல்ல தான் நடிகை நயன்தாரா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படத்தினுடைய காட்சிகள் இல்லாமல் வேற மாதிரி நம்ம செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு தான்
கடைசியாக என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய அலைபேசியில இருந்து ஒரு பதிவு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதைத்தான் நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நஷ்ட ஈடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு தான் ஒரு சாமானியனா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் என்னைக்கு எடுத்தாங்களோ அன்னைக்கு ஒரு நாள் செலவு அப்படின்றது, ஒரு படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் விதவிதமான சாப்பாடு இருக்கும். யார் வந்து என்ன கேட்குறாங்கன்னு அதை தாண்டி அவங்களுக்கு பருகுவதற்காக பழரசம், பால், டீ இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கும். காஸ்டியூம்ஸ் இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்துட்டு போகிறதுக்கான போக்குவரத்து, இப்படி பல்வேறு செலவினங்கள் உண்டு. அப்போ ஒரு நாளைக்கு செலவினம்னு எடுத்தால் கூட எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியலை. அப்போது இவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் குறைந்தபட்சமாக ஒரு 3 நொடிகள் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போது ஒரு 3 நொடியை வந்து நீங்கள் அந்த ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் எடுத்துருக்கிறீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கான செலவு நீங்கள் கொடுத்தீங்களா? இல்லை, அதையும் தனுஷ் அவர்கள் தான் செய்திருக்கிறார். அப்போது தான் வந்து செலவு பண்ணி ஒரு படப்பிடிப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் வந்து உங்களுடைய அலைபேசியில் எடுத்துக்கிறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம்? அப்படி நீங்கள் அதுக்கு வந்து உரிமை சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் கல்யாணத்தின் போது வந்திருந்த எத்தனை செலிபிரிட்டிஸ் தான், ஒருத்தர் என்னையும் உங்களையெல்லாம் கூப்பிடல, எல்லாரையும் வந்து செலிபிரிட்டிஸ் தான். அந்த செலிபிரிட்டிஸினுடைய கைகளில் கூட அலைபேசி இருக்கக்கூடாது, அவங்க கேமரா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ கட்டுப்பாடோடு நீங்கள் நடத்துனீங்க இல்லையா? ஏன் நடத்துனீங்க? அப்போ உங்களுக்கு வந்தால் வந்து ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போது நடிகர் தனுஷ் அவர்கள் அந்த ஒரு நாளைக்கும் செலவு பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அலைபேசியில் எடுத்திருந்தாலும் கூட அதை வெளியிடுவது அப்படின்றது தார்மீகமாக அது சரியா இருக்குமா அப்படின்றது தெரியல. இல்லை, இதுதான் அவங்க வேறுபடுத்துறாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா ஓகே, நாங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா நாங்களும் சந்திக்க ரெடி அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. இந்த படத்தோட வெற்றி வந்து உங்களால் பொறுத்துக்க முடியல. அந்த படத்தில் வந்து என்ன அதிகமாக திட்டிருக்கீங்க, அந்த வார்த்தையினால கடந்து போக முடியாது வாழ்நாள் முழுக்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வந்து நீங்கள் வந்து அநாகரிகமாக நடந்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் பல பேரான சொல்கிறாங்கல்ல. அது அந்த பிஸ்னஸ் லாவை தாண்டி வெளியே வரதை பார்க்க முடியுதுல்ல, அதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நடிகை நயன்தாரா அவர்கள் நான் சரியாக நடிக்கலை அப்படின்னும் ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா? அதனால தான் நீங்கள் வந்து என்ன கோச்சிக்கிட்டீங்க, இதுக்கு மேலே நான் சரியாக நடிக்கிறேன்ற மாதிரியும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ அது சரியா, இது சரியா? அப்போது அந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளியில் திரையில் தெரிந்த காட்சிகளை விட திரைக்கு மறைவில் இருக்கக்கூடிய காட்சிகளில் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையே பூதாகரமாக கிளம்பி இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் நம்மளால ஊடுருவி சொல்ல முடியாது. ஆமாம். அப்போது அந்த படத்துக்குள்ளே என்னெல்லாம் நடந்தது, ஏன் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு நடிகை நயன்தாரா வந்து சரியாக நடிக்கலை அப்படின்னு அவர் நினைக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னா நயன்தாரா அவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க சரியாக நடிக்கலை அப்படின்னு நடிகர் தனுஷ் நினைக்க வேண்டிய காரணம் என்ன? அதை வந்து அவங்களே தான் சொல்கிறாங்க. நம்ம யாரும் போய் தனியாலாம் கேட்கல. இவங்க நயன்தாரா அவர்களே வந்துட்டு அந்த மேடைகளில் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த சூழலில் இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொரு பக்கம் இப்போது இன்னும் ஒரு 2-3 நாளில் ரிலீஸ் ஆக போது படம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஒன்று வைக்கணும். சாதாரணமாக ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஊடகவியலாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி வந்துட்டு உங்கள் பத்திரிக்கையில் எழுதுங்க, உங்கள் இதில் டிவிலெலாம் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க அப்படின்வாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இன்னொரு விளம்பரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்னொரு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதையே நம்ம கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு நயன்தாரா அவர்கள் யோசிச்சாங்களா அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொமோஷன் தான் என்ன அப்படின்னா, இந்த இது வந்துட்டு அவருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு 3 செகண்டுக்காக அவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி, அந்த நோட்டீஸ்க்கு வந்து நான் வந்து பதில் சொல்கிற மாதிரி, இவங்க தான் லீகலாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க இல்லையா. முடிவெடுத்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அறிக்கை அப்படின்றது வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? ஓப்பன் லெட்டர் டு டி அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க சமூக வெளிகளில். அப்போது நீங்கள் தான் வந்துட்டு நான் சட்ட ரீதியாக இதை வந்து நான் எதிர்கொள்கிறேன், இந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவ்வளோ உருக்கமாக எழுத வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே அந்த சென்டிமெண்டலாக எமோஷனை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போது ஒரு பெண்ணாக ஒரு நடிகையாக இந்த அளவுக்கு பாதிப்பை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற நடிகைகளும் கூட வந்து நான் வந்து இதுக்கு சல்யூட் அடிக்கிறேன், நான் வந்து இதற்கு வந்து இது ஒத்துழைப்பு கொடுக்குறேன், நான் இதை வந்து ஆமோதிக்கிறேன், நான் இதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் மற்ற நடிகைகள் வராங்க அப்படின்னா அப்போ என்ன தோணும்?
ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ம் அள்ளாம குறையாது இல்லாம புகையாதுன்னுவாங்க. அப்போ நடிகைகள்லாம் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ தனுஷ் அவர்கள் இவ்வளவுதானா ம் ம் அப்படின்ற ஒரு காட்சி பிம்பத்தை, ஒரு பெரிய ஒரு இடத்த, ஒரு அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இன்னும் பெரிதுபடுத்துவதான ஒரு செயல்பாடாகத்தான் இதை வந்து நான் பார்க்குறேன். அப்போ இந்த சூழல்ல இதான் நடிகைகள் வந்துட்டு ஆதரவு அப்படின்றது இப்படி பார்க்குறேன். இப்போ இந்த சூழல்ல இந்த ஆவணப்படத்துக்கான ஒரு மறைமுகமான ப்ரமோஷனாகத்தான் இப்படி ஒரு அறிக்கையை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்களா? இல்லை அப்படி ப்ரமோஷன்னா வந்து இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை பெருசுப்படுத்தலாம். ஆனால் அது வந்து இப்போ தனுஷோடைய செயல்பாடுகளை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குல்ல. இழிவான செயல்கள், வெறுப்பில் பண்ணுறாரு, அன்பு ஸ்ப்ரெட் லவ்னு சொல்கிறீங்க, அதை வந்து மேடையில் இருக்க தவிர வாழ்க்கையை உருவாட்டினாசை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஆடியோ லான்ச்சில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவி ரசிகர்கள் முன்னாடி ஒரு கற்பனை கலந்த கதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இன்னொரு பக்கம் அண்ணன் டேரக்டராக இருக்காரு, அப்பா டேரக்டராக இருக்காரு, அதன் வழி வந்தவர், நான் வந்து தனியாக வளர்ந்து வந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா? இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறது? ஆமாம், இது உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா திரைப்படம், திரைத்துறை அப்படின்றது ஆண்கள் மயமானது. அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தாலும் கூட அதனுடைய முழுமையான போக்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்கள் கிட்ட தான். அப்போ அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டாராக ஒரு பெண்மணி எந்த பின்புலமும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். அப்போ இந்த சூழலில் இவங்க நடிகர் தனுஷ் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்றது அவரை ஒரு நடிகனாக ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணுறதா தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே புரியுது. பெரும்பாலும் திரைத்துறைக்குள்ள ஒரு நடிகன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னால் பெண்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே இதுவாக கைகோத்துட்டு நிற்கிறது அப்படின்றது நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அப்போது ஆண்கள் அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களா? தான் வந்து சொல்கிறத கேட்கணும், தன்னுடைய பேச்சை வந்து யாரும் மீறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிக்க மனநிலையில் ஒரு ராஜா மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டு ஆண்களினுடைய மூவ் இருக்கா அப்படின்றது தான் இந்த இடம் வந்து நமக்கு காட்டக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல இருந்து நடிகர் தனுஷ் மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கூட இருப்பதுக்கு வந்து இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சி செஞ்சாங்களா, இல்லை நடிகர் தனுஷ் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேஸை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பேசினாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இது வந்து ஒரு மறைமுகமான ப்ரமோஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இதுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குள்ள இப்போது 10 கோடி கேட்டது அப்படின்றது ஒரு 3 நொடி வீடியோவுக்காக 10 கோடி கேட்டது அப்படின்றது ரொம்ப மனிதாபிமானத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தா நடிகை நயன்தாரா அவர்கள் கூட நேரடியாக போய் பார்த்து பேசி அல்லது அலைபேசியில் கூட பேசி சுமூகமான ஒரு சமாதான போக்கை வந்து கடைபிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. இப்படி ஒரு அப்பா வந்து இயக்குனராக இருந்து சகோதரன் ஒரு இயக்குனராக இருந்து தான் ஒரு நடிகனாக வந்திருக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் இந்த மாதிரி மற்றவங்களுடைய தோளில் ஏறி சவாரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு இடமா வந்துட்டு நான் பார்க்குறேன். அப்போ அந்த அளவுக்கு நடிகை நயன்தாரா பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டினுடைய ஒரு நிகழ்ச்சியை வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்போ இவங்க இந்த அளவுக்கு அதை வணிகமாக மாற்றும் பொழுது அந்த வணிகத்தில் இருந்து அப்படி இந்த சிந்துனது செதர்னதுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி தானே ஒரு அமௌண்ட்டை நடிகர் தனுஷ் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சம்பவம் நமக்குள்ள அப்படி ஒரு கருத்தாக்கத்தையும் உருவாக்க தான் செய்யுது. அப்போது இத்தனை நாள் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னதான் எனக்கு ஒரு இது இருந்தாலும் கூட நம்ம கல்யாணத்தெல்லாம் இந்த மாதிரி போடலையே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு இது மனத்தாங்கல் இருந்தாலும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுமே அப்படின்றதுக்காக எப்போ வருது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இத்தனை நாளாக 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை நாளாக இதை பற்றிய எந்த செய்தியும் வெளியில் வராமல் இன்னைக்கு திடீர்னு படம் வெளியிடக்கூடிய இந்த நாளில் திடீர்னு வந்து இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, அதற்கு நான் இந்த 3 பக்கத்தில் மேலே அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பார்க்குறது? இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சட்ட ரீதியாக சந்திக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல, 2 வருஷம் வெயிட் பண்ண நீங்கள் இந்த 3 செகண்டுக்காக இன்னொரு கேஸ் போட்டு வெயிட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுனா படம் டேட்டு ரிலீஸா, இந்த டேட்டு விட்டு போச்சுன்னா அடுத்த டேட்டு மாற்ற முடியாது அப்படின்றதுக்கு, இது கல்யாண வீடியோ தானே,
சட்ட ரீதியாக சந்திச்சுட்டு கூட இதை ரிலீஸ் பண்ணலாம்ல அப்படின்ற கேள்வியை பார்க்க முடியுது. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேவை மனப்பான்மைகள் எல்லாம் இது செய்யலை. இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில், அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து தான் போட்டிருக்கணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அப்போது அந்த தொகையை வந்து அவங்க அப்படியே எடுத்து கொடுத்தாங்களா, எங்கே இருந்தாவது ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை. அப்போ இந்த சூழலில் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு இந்த நாளில் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாளில் வந்தால் தான் அந்த படம் வந்து லாபத்தில் போகும். நீங்கள் இன்னும் தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு நினச்சவர்களுடைய ஆர்வம் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் குறைஞ்சிரும். அப்படியே குறைஞ்சி போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் வேற வேற செய்திகள் வந்த உடனே இதை பற்றி மறக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையின் போது அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா, இப்போ இந்த பிரச்சனையோட அந்த படத்தை பார்க்கும்போது அது வந்து ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருவாங்க. த லெஜெண்டுன்னு ஒரு படம் வந்தது. தியேட்டரில் வந்து அந்த அளவுக்கு ஜனங்க வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னதான் நடந்திருக்கு, அதில் எப்படி தான் இருக்குன்னு. நான் கூட அந்த படத்தை வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். சரி, இவ்வளோ சொல்கிறாங்களே, அப்படி என்னதான் இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு படத்தை பற்றி அல்லது ஒரு இதை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பேசும் பொழுது அப்படி என்னதான் இருக்குது அதில் பார்த்துருவோமே. இப்போ பொன்னியின் செல்வன் எல்லாம் எப்படி போய் பார்த்தாங்க, அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா புத்தகத்தை வந்துட்டு விற்பனை ஆகிறது குறைஞ்சிடுச்சு அப்படின்னு பதிப்பகத்தில் பாவம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு இது நம்ம வந்து எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அந்த செய்தியை பற்றி இப்படி ஒரு சர்ச்சை பேச்சு வந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ அது எப்படி தான் இருக்குது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 செகண்டில் என்ன தான் கொடுத்துருக்குறாங்க அதையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி வர்றவங்க அதிகமாக இருக்கு. அந்த 3 செகண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஆமாம், இருந்தாலும் அதுக்குள்ளே எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்படி வந்துட்டு ஒரு சர்ச்சை அப்படின்னு கிளம்பும்போது அது வந்து அதற்கான ஒரு ப்ரமோஷனாகவே மாறிடுது. இன்னும் கூட நம்ம சில படங்களையே கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சென்சார் கட் ஆகணும், இதை வந்து படம் வந்ததுக்கு அப்புறமா கூட இதை சென்சார் கட் பண்ணணும் அப்படின்வாங்க. அந்த சென்சார் கட் பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை கிளம்பினோடனே ஜனங்க பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் குவியுவாங்க, அப்படி என்னதான் அதில் வச்சான் அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதனால் இது ஒருவேளை மறைமுக ப்ரமோஷனாக இருக்குமோ கூட நமக்கு ஒரு பக்கம் நினைக்கதான். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தால் வியூஸ் அதிகமாக கூடும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அப்படி தான் இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பேசுகிறாங்களே, அப்போ என்னவா இருக்கும், நம்ம போய் பார்த்துருவோமே, நம்ம இத்தனை நாள் வந்துட்டு இதை பற்றி யோசிக்காமையே இருந்தோமே, திடீர்னு இது வந்து கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால். நடிகர் தனுஷ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நயன்தாரா அவர்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும், ஏதா இருக்கும். அப்போது விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இவர்களுக்குமான காதல் எப்படிப்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வரவங்க. இந்த காதல் காட்சிகளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயம், ஒரு இளைய தலைமுறை வந்து கிளம்பிட்டு வரும். அதனால் இதை வந்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த படத்துக்கு வந்து இது வீழ்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்காது, இன்னும் கூட எதிர்பார்ப்பை வந்து தூண்டக்கூடிய ஒரு சம்பவமாக தான் மாறும். நீங்கள் சமீபமாக வந்து வைக்கக்கூடிய விளம்பரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யார்டா அப்படின்னு பார்த்தா அது வந்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தினுடைய ஒரு விளம்பரம். யாருக்கு வரும், நம்ம வந்து நினச்சிப்போம் பாவம் பண்ணவங்களுக்கு தான், எனக்கெல்லாம் ஏன் வரப்போகுது அப்படின்னு. அதாவது ஏதாவது ரத்த இதில் வந்து சில அசௌகரியமான அல்லது அசுத்தமான ரத்தங்கள் வந்து ஏற்றப்படும் பொழுது ஒருத்தருக்கு HIV பாசிட்டிவ் இருந்தால் அந்த ரத்தம் நமக்கு ஒருவேளை விபத்தின் காரணமாக ரத்தம் ஏற்றும் பொழுது அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி HIV வந்தவன்லாரையும் ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அந்த சூழலில் தான் அப்படி ஒரு விளம்பரத்தை வச்சதை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி வந்து மக்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு செகண்டுக்குள்ளே ஈர்த்தாகணும், ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விமர்சனம் அப்படின்றது, ஒரு நெகட்டிவான சம்பவம் அப்படின்றது அந்த ஆவணப்படத்துக்கு இன்னும் கூட ப்ரமோஷனாக தான் மாறும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரைட், இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் தனுஷ் தரப்பு என்ன விளக்கம் சொல்ல போகிறாங்கன்றது அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அவங்ககிட்ட இருந்து விளக்கம் வந்தால் இது வந்து பெரிய கிளாஷாக மாறது வாய்ப்பு இருக்கும், பார்ப்போம். ஏன்னா இத்தனை 2 வருஷமாக வந்து அவர் இதை பற்றி ஒன்றுமே பேசாமல் இருக்கிறாரு. சமூக வலைத்தளங்களில் கூட எதுவும் பெருசாக பகிர்ந்துக்கப்படவில்லை. அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கூட இதை பற்றி எதுவுமே பேசலை. திடீர்னு இந்த நஷ்ட ஈடு மட்டும் கேட்டிருக்கிறது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதை தாண்டி நான் இதுக்கு வந்து NOC கேட்டாங்க, நான் கொடுக்க விருப்பப்படலை, அதையும் அவர் சொல்லலை. அவர்கிட்ட நிஜமாவே NOC கேட்டாங்களா இல்லையா அதுவும் நமக்கு தெரியல. இப்படி பல்வேறு குழப்பமாக தான் இருக்கே தவிர இன்னும் நமக்கு முழுமையான தெளிவு எங்கேயுமே கிடைக்கல.
ஒருவேளை தெளிவு கிடைக்கிற பட்சத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் இல்லை நிஜமாவே என்னை கேட்டாங்க, எனக்கு தான் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதை நான் சொல்லாமையும் வச்சுருந்தேன் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா அப்போது ஒட்டுமொத்தமாக நடிகர் தனுஷ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, கிரேஸ் எல்லாமே நடிகை நயன்தாரா மேலே மாறுவதற்கான சாத்தியங்கள் அத்தனையும் வந்து ஏற்பட்டுடும். இல்லை ஒருவேளை வேறு மாதிரி அவங்க வந்து அந்த தரப்பினர் வந்து கேட்கவே இல்லை, இல்லை அவங்க வந்து இவர் வந்து ஏதாவது சொல்லி அவங்க அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது அங்கே இருக்கக்கூடிய கிரேஸ் எல்லாம் இந்த பக்கம் இல்லை வருவதற்கான எப்படி கேட்டாலுமே கொடுக்கறது கொடுக்காதுன்றது அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசரோட சாய்ஸ் தானே அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து முழுக்க முழுக்க நடிகர் தனுஷ் அவர்களினுடைய நிலைப்பாடு தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஒன்று நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், இல்லை என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு அதை பயன்படுத்தாமல் வேறு எப்படி பார்த்துக்கணுமோ இல்லை சட்ட ரீதியாக வேறு ஏதாவது இருக்கோ அப்படின்னா அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இவர் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் கிணத்துல போட்ட கல் மாதிரி, அந்த மாதிரி வந்து இவர்கிட்ட இருந்து என்ன வந்தது அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ கூட இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா, நஷ்ட ஈடு கேட்டு. உண்மையிலேயே 10 கோடியும் வந்து அவர் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரா, இல்லை வேறு மாதிரியான ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை இந்த படம் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டில் வந்து இறங்க போகிறாரா? நஷ்ட ஈடு கேட்குற வரைக்கும் அந்த படத்தை வந்து நிறுத்தணும், ஸ்டே ஆர்டர் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான இது இல்லை. வரலாம், அந்த படம் வந்து வரலாம். என்ன அதுக்கு முன்னாடி ஆமாம் நாங்கள் நஷ்ட ஈடு அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துட்றோம், ஆனால் எங்களுடைய வசதிப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்கன்னா அது வேறு. நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிபதிக்கு முன்னாடி இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே வேறு. ஆனால் இப்போ இவர் வந்து நஷ்ட ஈடு மட்டும்தான் கேட்டிருக்காரே தவிர மற்றபடி என்ன உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அவங்க வீட்லேயே இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியுமா என்னன்றதும் நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் வந்து ஏன் இது கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கு, இதை பற்றி எந்த செய்தியுமே கசியவே இல்லையே. சாதாரணமாக ஒரு வதந்தியாக கூட எதையாவது ஒன்று வரும், இப்படியாங்க அப்படியாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிக்கலையாங்க அப்படின்ற மாதிரி எத்தனையோ வரும் இல்லையா. 3 எழுத்து நடிகை, 3 எழுத்து நடிகர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வராமல் திடீர்னு ஒரு பூதம் மாதிரி கிளம்பி வருது அப்படின்னு சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஒருவேளை சக நடிகர்களினுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு நடிகர் தனுஷ் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாலும் ஆமாம் போல இருக்கு. ஆனால் அதற்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நடிகர் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிபட்டு பல இடங்களில் வந்து சறுக்கலை எல்லாம் சந்தித்து அதுக்கப்புறமா தான் மேலே வந்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். என்ன தான் தனக்கு வந்துட்டு ஒரு பின்புலம் இருந்தாலும் கூட, மாமனார் கூட பெரிய இடம், அப்படி ஒரு பின்புலம் இருந்தாலும் கூட அவருக்குன்னு என்ன சந்திக்கணுமோ அதையெல்லாம் சந்திச்சுட்டு தான் வந்திருக்காரு. அதனால் இன்னொருத்தருடைய ஒரு புகழில் அவர் வந்துட்டு குளிர்காயணும், அவங்க வந்துட்டு நல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பொறாமை நிலையோடு அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர்களுடைய ரசிகர்களும் அப்படி தான் நம்புவாங்க. அதனால் அவரே இந்த பிரச்சனைக்கு என்ன தான் நடந்தது அப்படின்னு அவர் நடந்தது என்னன்னு அவரே சொன்னால் தான் நம்ம இதை வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இதில் எப்படி வந்து நம்ம இதில் ஸ்டாண்டு எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமான சிக்கலான ஒரு செய்தி தான். ரைட், பொறுத்து வந்து பார்க்கலாம் மேம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி.